வணக்கம். மூதாதையர் சொத்து இருக்கு, இல்ல அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ஒண்ணுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் இருக்கிறாங்க, ஆனா சொத்தை நாங்க இன்னும் பங்கு போடல, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி செட்டில்மெண்ட் மூலமா பிரிக்கலாம், இல்லைன்னா பார்ட்டிஷன் டீட் மூலமா பிரிக்கலாம், இல்லைன்னா பார்ட்டிஷன் சூட் மூலமா பிரிக்கலாம். எல்லா லீகல் ஹேர்ஸும் ஒன்னா உட்காந்து மியூச்சுவலி யாருக்கு என்ன பங்கு போகும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஃபேமிலி செட்டில்மெண்ட். இதையே ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அது பார்ட்டிஷன் டீடு. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 1% ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இல்லனா 25,000 ஒரு ஷேருக்கு அந்த கணக்குல ஸ்டாம்ப் டியூட்டி நீங்க பே பண்ண வேண்டியது வரும். இல்ல எங்களுக்குள்ள எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல, யாருக்கு எவ்வளவு பங்கு போகும்ன்றதுல ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா நீங்க பார்ட்டிஷன் சூட் தான் கோர்ட்ல ஃபைல் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு கோர்ட் ஃபீஸ் நீங்க கட்ட வேண்டியது வரும். லீகல் ஹேர் சர்டிபிகேட் மஸ்டா கொடுக்கணும். பார்ட்டிஷன் சூட்னு போனீங்கன்னா அது ஒரு லாங் ப்ராசஸ், எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியாது. சோ மியூச்சுவலி லீகல் ஹேர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து யாருக்கு எவ்வளவு பங்கு போகும்ன்றத உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா டைம் அண்ட் மணி சேவ் பண்ண முடியும்.